நல்லோர் இணக்கம் நாளும் வளர்ந்தட எதிர்க்கட்சி சொந்தக்கார அனைவருக்கும் வணக்கங்க. இன்று 2 விஷயங்களை பற்றி பார்ப்போம். வருகிற 7ஆம் தேதி கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்கும் மக்களை காப்போம் என்ற பிரச்சாரத்தை பற்றி, இரண்டாவதாக 2 நாட்களாக சோசியல் மீடியாவிலும் அனைத்திலும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கும் தம்பி அஜித்குமாரை அடித்துக் கொண்ட போலீஸாரின் நடவடிக்கைகள் இன்று திருப்புமுனையாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியை பற்றியும் பார்ப்போம். இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன். எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவை கவுண்டம்பாளையத்தில் மக்களை காப்போம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கி வருகிறார். அது மாபெரும் வெற்றி பெறும் நிலையிலே தற்போது வைரலாகி வருகிறது. காரணம், அதன் கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா மற்றும் அனைத்து கட்சிகளையும் நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலையிலே பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் கவுண்டம்பாளையம் பொது கூட்டத்திலே கண்டிப்பாக பங்கு வருவார் என்று பரவலாக பிஜேபி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ்ஸுடன் ஒரே மேடையில் ஒரே கூட்டத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் ஏற்கனவே 2026 தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் வேலைகளை ஆரம்பித்துள்ளன. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் தொடங்கிவிட்டார். இந்த நிலையிலே கோவையிலே வருகிற திங்கட்கிழமை நடைபெறும் மக்களை தேடி மக்களை காப்போம் என்ற இந்த பிரச்சார பயணத்தை இபிஎஸ் தொடங்கும்போது பிஜேபி தலைவர், கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் கண்டிப்பாக பங்கேற்பார்கள் என்று பேசப்படும் நிலையிலே அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் கலந்து கொண்டால் இது மாபெரும் பேசுபொருளாக பேசப்படும். எனவே கோவையில் நடக்கும் இந்த துவக்கப்பட்டிருக்கும் பிரச்சார கூட்டம் கண்டிப்பாக அனைவராலும் மக்களாலும் இது பேசப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக அண்மையிலே போலீஸாரால் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமார் தம்பி அவர்களின் பிரச்சனையை நாளுக்கு நாள் வேகமாக போட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலையில் இன்று அவருடைய உறவினர் தம்பி ஒருத்தர் சோசியல் மீடியாவில் அனைத்து சேனல்களிலும் நேரலையிலாக ஒரு பேட்டி சம்பவத்தை கூறியிருக்கிறார். அவர் போலீஸார் அஜித்குமாரை அடிக்கும்போது இவர் கூடவே இருந்திருக்கிறார். அப்போது போலீஸ்காரர் ஒருவர், என்னுடைய விசாரணை தனி, என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே தனி, அந்த கஞ்சாவை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கஞ்சாவில் எடுத்து வந்து இந்த பையனுக்கு கொடுக்க வச்சு தான் அடித்தார்கள் என்று அந்த பையன் இன்று நேரலையில் தெரிவித்துள்ளார். இது அனைவரும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் கஞ்சா அடிக்கும் பழக்கமில்லாத அந்த தம்பியை கஞ்சா அடிக்க வைத்து போதையிலே அடித்து கொன்றதை அனைவரும் நெஞ்சை பரவக்க வைக்கிறது. ஏற்கனவே கஞ்சா போதையில் தமிழகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து கடத்தப்பட்ட அனைத்து கஞ்சா வஸ்துகளும் தாளமாக புகழ்கின்றன. பீடி, சிகரெட்டு விட கஞ்சா தான் அதிகமாக தமிழ்நாட்டில் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அந்த நிலைமை போயிட்டுருக்குது. ஏன்னா அண்மையில் சினிமாக்காரனுங்க அனைவரும் சனி ஞாயிறு நடக்கும் பாட்டிகளில் இது மாதிரி கஞ்சா பொருட்களை வைத்து தான் பாட்டி நடத்தப்படுகிறது என்று நமக்கு அனைவரும் தெரிந்தது. எப்போதென்றால் ஸ்ரீகாந்த் கைது செய்யும் போது தான், நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யும் போது தான் கஞ்சாவும் வெளிநாட்டிலிருந்து வரப்படும் அனைத்து வாஸ்துகளும் தாராளமாக சினிமா துறையிலும் சென்னை போன்ற கோவை, மதுரை போன்ற பெருநகரங்களிலே தாராளமாக புழங்குகிறது என்று அனைவராலும் நம்மளுக்கு தெரிந்தது. அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. இந்தளவுக்கு கஞ்சா வெளிநாட்டிலேருந்து அந்த கஞ்சா மாதிரி வஸ்து பொருள்கள் நிறைய மாத்திரை வடிவிலே வேறு வழியிலே கஞ்சா தான் ஒரிசாக்காரனுங்க மூட்டையை தூக்கிட்டு அப்படியே ஒரு விவசாய தோட்டத்துலேருந்து அந்த
பொருளை காய வச்சு செடியை பிடுங்கி காய வச்சு மூட்டையை தூக்கி வச்சு பெரிய பெரிய மூட்டையை வச்சுட்டு ஸ்ட்ரெயினில் தூக்கி போட்டு கொண்டு வருவானுங்க. ஒரு சில கன்று மாட்டிக்குவானுங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும் கஞ்சாங்கிறது. ஆனால் இது வேறு மாதிரி கஞ்சா, போதை மாத்திரை, போதைப் பொருட்கள் சிறுசாக ஒரு சின்ன பொருளாக இருக்கிற போது அதை ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். பாக்கெட்டுக்குள்ளே ஒரு பர்ஸுக்குள்ளே அந்த பொருளை வச்சுட்டா யாருமே போலீஸ் பிடிக்கவே முடியாது. அப்படி புழங்கிட்டு இருக்குது. இன்னொன்று கோயம்புத்தூரில் பார்த்துட்டிங்கன்னா காலேஜில் அனைத்து மாவட்டம் கேரளா பக்கத்தில் இருக்கிறவங்க கேரளா மாணவர்களும், அண்டை மாநிலமான அனைத்தும் கர்நாடகா, பெங்களூரில் இருக்கிற மாணவர்களும் அனைத்து மாநிலம் படிப்பதால் இங்கே கஞ்சா அதிகமாக போகப்படுகிறது. போதை மாத்திரை எனப்படும் போதை மாத்திரையை பார்த்திங்கன்னா அதெல்லாம் பேசவே கூடாது, அப்படி இருக்குது. போதை மாத்திரையை தண்ணியில் கலக்கி இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறதாக கடந்த ஒரு வருடமாகவே என்னுடைய நண்பர் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இந்த நிலையிலே அஜித் குமாரை அடித்து கொன்ற அந்த 5 காவலர்கள் ஒருவர் நான் ட்ரீட்மெண்ட் நான் எப்படி விசாரிக்கிறேன்னு பாருங்க, கெத்து காட்டிட்டு ஹீரோயிஸை காட்டிட்டு அவர் கஞ்சாவை அடிக்க வச்சு அந்த பையனை அடித்து கொண்டிருக்கிறாங்க. இது மாபெரும் கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே அடுத்த தலைமுறை கஞ்சாவை போட்டு மாட்டிக்கொண்டு விழிக்கும்போது இந்த கஞ்சா பழக்கமில்லாத இந்த பையனை அஜித் குமாரை கஞ்சா அடிக்க வைத்து கொன்றது நிரூபணமாகிறது. மேலும் இந்த அஜித் குமார் விசாரணையில் இன்னொரு விஷயம் என்று வந்திருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலுக்கு முன்னாடி கேமரா நிறைய சிசிடிவி கேமரா இருக்குது. அதெல்லாம் என்னாச்சு, என்ன வேலை செய்யுதா இல்லையா? இப்போ கேட்டேன், என்னங்க வாங்க வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் எந்த கூட்டம் நடந்தாலும் அந்த இடத்துல கேமரா வேலை செய்யவில்லை என்று எதிர்க்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்கான்ல